ஆங்கிலேயர்கள் முதலில் வணிகத்திற்காக இந்தியா வந்தாலும் படிப்படியாக தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தினர். அவர்களது ஆட்சி முறை கிழக்கிந்திய கம்பெனி மூலம் தொடங்கி பின்னர் பிரிட்டிஷ் அரசு நேரடியாக ஆட்சி செய்தது. அவர்கள் வரி சீரமைப்பு, நாணய முறை வெளியீடு மற்றும் நிர்வாக நோக்கங்களுக்கான கல்வி முறையை மேம்படுத்துதல் போன்ற பல மாற்றங்களை செய்தார்கள். அவர்களது பொருளாதார கொள்கைகள் இந்தியாவை காலனித்துவ பொருளாதாரமாக மாற்றியது. ஆட்சி முறையின் முக்கிய அம்சங்கள். 1. கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி. வணிக நோக்கத்திற்காக வந்த கிழக்கிந்திய கம்பெனி படிப்படியாக அரசியல் அதிகாரத்தை பெற்று வாணிபத்துறையை விரிவுபடுத்தியது. 2. பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி. 1858 முதல் கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்த பகுதிகளை பிரிட்டிஷ் அரசு நேரடியாக ஆட்சி செய்தது. இது பிரிட்டிஷ் ராஜ் என அழைக்கப்பட்டது. 3. வரி சீரமைப்பு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வரி விதிப்பு முறைகளில் பல மாற்றங்களைச் செய்தனர். 4. நாணய முறை. புதிய நாணய முறையை அறிமுகப்படுத்தினர். 5. கல்வி முறை. நிர்வாக தேவைகளுக்காக, குறிப்பாக பிரிட்டிஷ் நிர்வாக வேலைகளுக்கு மக்களை பயிற்றுவிக்கும் நோக்கத்துடன் கல்வி முறையை மேம்படுத்தினர். 6. பொருளாதார கொள்கைகள். இந்திய பொருளாதாரத்தை தங்கள் காலனித்துவ பொருளாதாரமாக மாற்றியமைக்கும் வகையில் பல பொருளாதார கொள்கைகளை வகுத்தனர். 7. நகரமயமாக்கல். ஆங்கிலேயரின் ஆரம்பகால கொள்கைகள் நகரமயமாக்கலுக்கு எதிராக இருந்தன. பின்னர் அவர்களது ஆட்சியின் கீழ் நகரமயமாக்கல் அதிகரித்தது. 8. ஆட்சி விரிவாக்கம். போர்கள் மூலமாகவும் பிற ஒப்பந்தங்கள் மூலமாகவும் தங்கள் அதிகாரத்தை விரிவுபடுத்தினர். மற்றும் 9. சமஸ்தானங்களின் உறவுகள். சமஸ்தானங்களுடன் இருந்த ஒப்பந்த உறவுகளை முடிவுக்கு கொண்டு வந்தனர்.